வடசென்னையில் உள்ள மணலி உயரழுத்த மின் கோபுரத்தில் பயங்கர தீ விபத்து. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டதால் மக்கள் கடும் அவதி. வடசென்னையில் உள்ள மணலி உயர் அழுத்த மின் கோபுரத்தில் பயங்கர தீ விபத்து. சென்னையின் பல்வேறு பகுதிகள் இருளில் மூழ்கியதால் தூங்க முடியாமல் தவித்த மக்கள். விடிய ஆட்சியில் வடசென்னையின் பல்வேறு இடங்களில் மின்சாரம் இல்லாமல் இரவு நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள் அவதி. சென்னை மணலியில் விடிய அரசையும் மின் வாரியத்தையும் கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். என்ன ப்ராப்ளம் எதுவுமே இல்ல சார். வண்டினால இப்ப எங்களுக்கு இங்க வரணும். அவர் இங்க வந்தாருன்னா நாங்க எல்லாருமே போறோம். அப்ப எல்லாரும் அரெஸ்ட் பண்ண நாளைக்கு காலையில எல்லாரும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுக்குறோம். டிவி ஏஇ ஃபோன் நடக்குது இல்ல, இங்க ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் போனா பாத்தீங்க நிமிஷம் யாருமே ரெஸ்பான்ஸ் இல்லை. டிவி என்னமா சொல்லலாம் சார், எங்களுக்கு அதான் வேலையை உங்களுக்கு வந்து வேலை பார்க்கணுங்களா, கரண்ட் வருது சார், போன எடுங்க சார் சொல்லிட்டு ஒருத்தவங்க போன எடுக்க மாட்டாங்க. ஏஇ ஃபோன் எடுக்க மாட்டாரு, நாளில் போனால் ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. போலீஸ் பொறுமுறை இருக்குன்னா அவங்க தள்ளுமுறை பண்ணுறாங்க. என்ன செய்வாங்க? சென்னை தியாகராய நகர், சூளைமேடு, கோட்டூர்புரம், மயிலாப்பூர், புரசைவாக்கம், அயனாவரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மின்வெட்டு. நிர்வாக திறனற்ற ஆட்சியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக மக்கள் வேதனை. சென்னையில் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்ட நிலையில் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்ட பொதுமக்கள். சென்னை கோடம்பாக்கம் மின்வாரிய அலுவலக ஊழியர்கள் உரிய பதில் அளிக்காததால் பொதுமக்கள் வாக்குவாதம். சென்னையின் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்ட நிலையில் மின்வாரிய உதவி எண்கள் வேலை செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பொம்மை முதல்வரை போல் மின்வாரியம் அறிவித்த தொலைபேசி எண்ணும் செயலற்று கிடப்பதாக பொதுமக்கள் காட்டம். கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு தலைமை வழக்கறிஞருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. பாலியல் வன்கொடுமை வழக்கில் சட்ட ஆணையர் குழு தாக்கல் செய்த அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக நீதிபதிகள் வேதனை. அதிமுக தொடர்ந்த அவதூறு வழக்கு. சபாநாயகர் அப்பாவு இன்று சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து மாநில அதிமுக சார்பில் செப்டம்பர் 16ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம். புதுச்சேரி மாநில மக்களை பாதிக்கும் மின் கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்தி உள்ளதை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் 150க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஜூன் மற்றும் ஜூலை மாத சம்பளம் வழங்கப்படாத அவலம். பல கோடி ரூபாய் செலவழித்து கார் பந்தயம் நடத்திய விடிய அரசுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு நிதி ஒதுக்க தெரியாதா என மக்கள் கேள்வி. சிறார்கள் ஆன்லைன் கேம் விளையாடுவதை கட்டுப்படுத்த வாடிக்கையாளர்களின் முழு தகவல்களை நிறுவனங்கள் தெரிவிக்க வேண்டும் என புது கதையை உருட்டும் விடிய அரசு. ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்வதாக கூறி விளம்பரம் தேடும் விடியா மாடல் விஞ்ஞான ரீதியாக புகுத்த திட்டமிட்டு உள்ளதாக மக்கள் சந்தேகம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உயர்கல்வித்துறையை கண்டித்து கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும் வலியுறுத்தல். ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரளாவிற்கு ஒரே நாளில் 30 டன் பூக்கள் அனுப்பி வைப்பு. திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் இருந்து கேரளாவுக்கு சென்ற வண்ண வண்ண பூக்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோயிலில் காகித கவருக்கு பதிலாக பாலித்தீன் கவரில் பிரசாதம் விற்கப்படுவதாக புகார். பயோ கேரி பேக்கில் பிரசாதம் வழங்க அறநிலையத்துறைக்கு பக்தர்கள் வலியுறுத்தல். திருச்சியில் போலி நகைகளை அடகு வைத்து 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கைது.
500 ரூபாய்க்கு வாங்கிய நகைகளை 20,000க்கும் அடகு வைத்து பணம் பெற்றது விசாரணையில் அம்பலம். சென்னை வேளச்சேரியில் 210 கிலோ குட்கா கடத்திய இளைஞர் கைது. விடியாட்சியில் போதைப் பொருட்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காததால் கடத்தல் அதிக அளவில் நடப்பதாக குற்றச்சாட்டு. ஓணம் பண்டிகை மற்றும் புரட்டாசி பூஜைக்காக சபரிமலையில் இன்று நடை திறப்பு. பக்தர்களின் வசதிக்காக பம்பைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீட்டில் பாஜக கூட்டணியில் மோதல். ஷிண்டே, அஜித் பவார் தரப்புக்கு சொற்ப தொகுதிகளை ஒதுக்க பாஜக முன்வருவதால் இரு கட்சியினரும் அதிர்ச்சி.